மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக. இந்த வாரம் அதிரடி வாரம் அப்படின்னா இந்த அதிரடி வாரம் அதிரடி முழுசதான் அதிரடி வாரம் அதிரடி வாரம்னு சொல்லலாம். அதிரடி வாரம் திமுக வாரம். ஆமா, போட்டு உடச்சிட வேண்டியது இல்லப்பா. திமுக வாரம் தானே. திமுக 30 விழா மாதம். திமுக 30 விழா. சரி, பெரியார் பிறந்த நாள் விழா. பெரியார் பிறந்த எல்லாம் சேர்த்துதாங்க ஒரு 30 சொல்லணும்ல. பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17. அதுக்கு முன்னாடி அண்ணா பிறந்த நாள், பெரியாரின் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், திமுகவின் பிறந்த நாள், தொடக்க விழா, திமுகவின் பிறந்த நாள், திமுகவின் பிறந்த நாள் மூணையும் சேர்த்து 30 விழா கொண்டாடுவாங்க. அதையொட்டி இந்த வருடம் என்ன ஸ்பெஷல்னா பவள விழாவை அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதை பத்தி இல்ல விஷயம், அதை பத்தி மேட்டர் இல்ல. அதை பத்தின டிபேட்ஸ் நிறைய, அதை ஒட்டிய விவாதங்கள். திராவிட மாதத்துல திராவிட பத்தி பேசும்போது சொல்ல வேணும், தெரிச்சல்கள் நமச்சல்கள்லாம் வந்துருக்கும் இருக்கும். அதை பத்தி விஷயம் இல்லை. அப்புறம் அந்த மாதிரி டிபேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதை விட்டு வேற டிபேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிபேட்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறாம நடந்திருக்கு. என்னது? சங்கிகள் சங்கிலியும் விரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சங்கிகளின் கவரல்கள். ஆமா, இதுதான் காமனா இருந்திருக்குது. முதலாக நீங்க சொன்ன மாதிரி இந்த பவள விழாவை ஒட்டிய ஒரு டிபேட்டு, டிவி டிபேட்டு. அதில் வந்து நம்ம அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் சுமந்து மாமா இல்ல, எல்லா மாமாவும் வச்சு செஞ்சிருக்காப்புல. சுமந்து மாமா ஒரு மிதி, எஸ்ஜி சூர்யா ஒரு மிதின்னு மிதிச்சு விட்டாப்புல. அதை தொடர்ந்து மில்டன் அண்ணன் அவர் நேற்றுக்கு போனதுக்கு அவர் ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டு வந்துட்டாரு. இப்போ என்னென்ன காரணத்துக்காக மிதிக்கப்பட்டார்கள் இல்ல, இது மொத்தமாவே வந்து இந்த மாதத்தை வந்து திராவிட மாதம்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, ஆனா வந்து அது திராவிட மாதம்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விவாதங்கள் நடந்தே தீரணும்ல. அப்படி என்னென்ன விவாதங்கள் நடந்துச்சு? அது முக்கியமா ஆளுநர் ஷானவாஸ் வந்து முந்தா நாள் ஒரு சம்பவத்தை பண்ணாரு. அது என்ன? அந்த சங்கிகளின் கதறல்களின் கம்பைலேஷன் தான் இந்த வீடியோ. நியூஸ் 18 தமிழ்நாடு முதல்ல வந்து திமுக பவள விழாவை ஒட்டி ஒரு டிபேட்டு. அந்த டிபேட்டில் வந்து பாஜகவின் சார்பாக சுமன் ஸ்ரீராமன் அவர் வந்து இதுவாக தர்றாரு. அவர் வந்து ஒரு இதுவாக வந்தார், விமர்சகர், அரசியல் விமர்சகர், பொருளாதார அறிஞர், வலதுசாரி ஆதரவாளர், பத்திரிகையாளர், எல்லாம் வருவாப்புல. எல்லாமே ஒரே. ஆனா உண்மையிலே ஒரு டாக்டர், அதனால அப்படி வரவே மாட்டேங்கிறாப்புல. உண்மையிலே ஒரு மருத்துவர், அந்த லேபிள் போட்டு வர்றதே கிடையாது. என்னென்ன இந்த கோவா படத்துல, கோவாவா சரோஜா வந்ததுல, கோவா தான் அந்த படத்துல வெங்கட் பிரபு அவர் தெரிஞ்ச பர்சனு. அவரை வந்து மாறு வேஷத்துல 25 கெட்டப்ல வர வச்சிருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம சுமந்து ஸ்ரீராமன் அவர்கள். அவர் உண்மையிலே ஒரு டாக்டர், ஆனா டாக்டர் வேஷம் போட்டு வர மாட்டேங்கிறாப்புல. மற்ற எல்லா வேஷம் போட்டு வராப்புல. அவரு பாஜகவின் மற்றொரு ஆதரவாளர் எஸ்ஜி சூர்யாவா? எஸ்ஜி ஜிஹெச் வரும்ல, ஜி எப்போ பார்த்தாலுமே எப்படியே இருப்பாப்லையா? அது நரம்போதை இருக்க மாதிரியே இருக்கும். இல்லை, கண்ணு அப்போ பவர்ஃபுல் ஐஸ்ன்னு சொல்ல வர. அவரு நம்ம விசிகாவின் சார்பாக அண்ணன் ஷானவாஸ்னு இப்படி பங்கேற்று இருக்கிறாங்க. கலவையா ஆட்கள் போட்டு அதுல வந்து ஒரு முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி? பகுதி முதல்ல வந்து ஆக்சுவலா அதுல வந்து 2 7 நிமிஷம் வைரல்ப்பா. ஆமாமா, அந்த ஒரு 7 நிமிஷம் வேற. அண்ணன் 2 7 நிமிஷமே வைரல், ஃபுல் வைரல். இதுல இது வந்து இன்னொரு வைரல், இன்னொரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா அந்த வாரிசு அரசியல் பத்தி பேசி செஞ்சு விட்டாப்புல. கூத்து என்னன்னா, வாரிசு அரசியல் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பாஜக அவங்க கட்சியில மினிஸ்ட்ரியில எத்தனை வாரிசுகளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். நம்ம பேசிட்டு இருக்கும்போதே ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ வந்து காட்டலாம். அது காங்கிரஸ் வந்து அது பெரிய ஒரு டிபேட்டாக கொண்டு போனாங்க. எப்போ அப்படின்னா அந்த இழுபறியில் நிதிஷ்குமார்ட்டையும் சந்திரபாபு நாயுட்டையும் கெஞ்சி கதறி அப்புறம் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா மினிஸ்ட்ரி. ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நடந்துச்சு. ஆமாம், மைனாரிட்டி பாஜக அரசு. அதுக்கு பின்னாடி அந்த மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணோடனே ஏதோ காலங்காலமாக காங்கிரஸ் வந்து குடும்ப கட்சி, நீங்கள் குடும்ப ஆட்சி, நீங்கள்
இப்போ நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு மைண்ட் மேப் போட்டு விட்டு காமிச்சாங்க. இதெல்லாம் எஸ்ஜி சூர்யா பாப்பாரா மாட்டாராங்கிறது தெரியாது. ஏன்னா அவர் எப்போதுமே டெல்லி கூட தான் டீலிங்கில் இருக்கிறாரு. ஆமாம், நிர்மலா சீதாராமன் வந்தாங்கன்னா எஸ்ஜி சூர்யா தானே எல்லா ஃபோட்டோவிலையும் முன்னிலை. அப்படியா? ஆமாம்மா. ஸோ அதனால டெல்லியோட டீலிங்கில் இருக்கவர் இதெல்லாம் பார்த்து டிபேட்டில் பேசுங்க. அண்ணன் அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து தூக்கி போட்டுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அண்ணன் பேசின பாயிண்டே போதும். இல்லை எவ்வளவா வாரிசு அரசியல்னு பேசுறதுக்கு என்ன இருக்குது, பிஜேபிக்கு என்ன இருக்குது? ஏன்னா வேற பேசுறதுக்கு பாலிடிக்ஸ் இல்லை அவங்களுக்கு. ஒன்று ராமர் கோயில், இல்லை பாகிஸ்தான் பசுமாடு. அதுக்கப்புறமா ராமர் கோயில் எப்போ பேசுவாங்க கடைசியாக பேச பாருங்க. கடைசி அவங்க 25 வருஷமா பிரச்சாரத்துல பேசுனாங்க. 25 வருஷமா அதான் பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துல கடைசியா பேசுனாங்க. அதுக்கப்புறம் இப்ப பேச முடியாது. இப்ப பேசினா இதுக்கு நீங்க மழைநீர் சேகரிப்பு தொட்டியா கட்டல ராமர் கோயில்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு தண்ணி உள்ள இருக்குது. அது மட்டும் கிடையாது, அங்க ராமர் கோயில்ல துப்புரவு பணி செய்கின்ற ஒரு மாணவி அவங்க கல்லூரி அவங்க வந்து பாலியல் உள்ளுறவு செஞ்சிருக்காங்க. ஒரு கும்பல் தொடர்ந்து வந்து கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து ரிப்பீட்டேட்டிவாக கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த இந்துக்கள் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் இந்துக்கள் கிடையாதா? இப்போல்லாம் உங்கள் மனசு எங்கேயும் புண்படாதா? இந்தியாவில் வந்து நிமிஷத்துக்கு வந்து ஒரு பெண்கள் வந்து வல்லுறவு செய்யப்படுறாங்க, வந்து கற்பழிப்புக்கு ஆளாகிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. யோகியின் கட்டுப்பாடான ஆட்சியில் அதுவும் ராமர் கோயிலில் எப்படி இது நடந்ததுங்கிறதான் தெரில. சரி, அது ஒரு ஓரமாக இல்லை. அவங்க விடலாம் புல்லஸ் வச்சு அடிக்க மாட்டாங்களா? அது சட்டவிரோதத்தில் வராதா? ராமர் கோயிலில் நடந்தது. அதனால் அது நம்ம ஜூடிஷியலில் வராது. அப்போ இப்படியான ஒரு சூழலில் பாஜக எல்லாம் பேசலாமா அப்படின்னு அண்ணன் கேட்டு மிதிச்சு விட்டாப்புல. சரி, திமுகவை நோக்கி இதுக்கு தான் நீ பதில் சொல்லிட்டேன். இன்னொரு கிளவரான கேள்வி நான் போடுறேன். இல்லை வைங்க, பிரச்சனையே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், வாரிசு அரசியல் பிரச்சனை தான். ஆனால் அதை இப்போ கை நீட்டுற மாதிரியா அங்கிட்டும் கை நீட்டி பாமக கேட்டுக்கிட்டேன். ஏன்பா 4 சீட்டு 5 சீட்டு நிற்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து தெரிஞ்சவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துலேருந்து உங்கள் மனைவி நிப்பாட்ட வைக்கிறீங்க, அதை கேட்கலாம். தேமுதிகவில் வந்து விஜயகாந்த் அவர்களோட மனைவி நின்னாங்க. அதுக்கப்புறம் பாமகவில் வந்து அன்புமணியோட மனைவி நின்னாங்க. அது உங்களுக்கு தெரியலையா? வந்து இவர் ஜிகே மூப்பனாரோட பையன் தான் வந்து ஜிகே வாசன். அவரு உங்களுக்கு தெரியலையா? ஓ, என்ன அப்படி ஒருத்தர் கட்சி வச்சிருக்காரா? அதெல்லாம் இருக்குது. இருக்கா? இன்னைக்கு வேணுமா அவர் வந்து ஒரு இது இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல அவங்க இது இருந்தவங்க தான், கௌரவதியா இருந்தவங்க தான். ஓகேவா? அப்ப அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த பேசுற அந்த சீமானே ஏன் ஜிகே வாசன் வாரிசு அரசியல் கிடையாது? அது பேச மாட்டியா? பேச மாட்டேன். அழகா சைக்கிள் ஓட்டி தெரியுமா? பேச மாட்டேன். பொட்டன்ஷியல்லாம் இல்லை, வேற ஒரு கணக்கு அது. ஓ, அந்த லாபி. ஓகே ஓகே ஓகே. அவரை பத்தி பேசணும்ல. ஏன் சீமான்னு சொன்னோன்னதான் எனக்கு இதுவே ஞாபகம் வருது. சீமானு வாரிசு அரசியல்ல தானே வர்றாரு. எங்க வர்றாப்புல? ஆமாங்க, அவருடைய மச்சானுக்கு வந்து சீட்டு. அதை கேட்க போய் தானே கரியா அந்த சம்பவத்தெல்லாம் மறக்க முடியுமா? அவர் வந்து வாரிசு அரசியல் தான் வர்றாரு. மனைவிக்கு வந்து இதுல பொறுப்பு கொடுத்துருக்காரு. அடுத்து சட்டத்தரணியா கூட அவங்க வரலாம், சொல்ல முடியாது யாரும். அடுத்து வந்து காளியம்மாள் வந்து பிசுறுன்னு சொன்னதோட பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? அக்காவை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல அந்நியாரை கொண்டு வந்து வைக்கிறது தான். இப்போ அது வாரிசு தான். அதெல்லாம் யாராவது கேட்பீங்களா? அதாவது சிம்பிளா சொல்ல போனா இவங்களுக்கு வந்து இந்த நாட்டை திருத்தணும்னோ இந்த நாட்டை சீர்திருத்தம் பண்ணணுமே உங்களுக்கு வந்து என்ன கிடையாது. திமுகவை கேள்வி கேட்கணும், ஏதாவது நாளைக்கு வந்து நம்ம டிபேட்ல இருக்கணும், டெய்லி ஏதாவது கேள்வி கேட்கணும். அதை வேற எவனும் இந்த கல்லடிச்ச மரம் தான் காய்க்குமாங்களே, அந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்டால் நம்ம லைம்லைட்ல இருக்க முடியுமா? கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞரை பேசுனாங்க. இப்போ திமுக ஆரம்பிச்சுட்டாங்க வாரிசு அரசியல்னு. இது ஈஸியா இருக்குல்ல, வேற வேலை கிடையாது. தப்பு கிடையாது, வேற வேலை கிடையாது. வாசிக்க தேவையில்ல, போய் இதுவும் தேட தேவையில்ல, மக்கள்கிட்ட கருத்து இல்லை. இதை வந்து பார்ப்பனியும் ஒரு வேலையாகவே சுற்றி விட்டு தெரிஞ்சுது. இது வந்து காற்றுல பரவ விட்டுருவாங்க. கலைஞர் ஊழல்வாதின்னுவாங்க. சர்க்காரியா கமிஷன் என்ன மசரு கமிஷனு நான் கேட்கறேன். சர்க்காரியா கமிஷன் எதுக்கு போட்டாங்கன்னே உனக்கு தெரியல. சக்கரை தின்னதுன்னு வந்து சாக்குசா வந்து சர்க்காரியா, அது சர்க்காரியா கமிஷன் தானே. அதான் சொல்றேன், அது எது சர்க்கரையா மலையாளத்துல எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கிறது தெரியல. அதுல என்ன இருந்தது இல்ல, அதான் அவர் சொன்னதுதான். நீங்க வந்து ஜெயலலிதா வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு A1 அக்யூஸ்ட். அவங்கள பத்தி யாரும் ஊழல்வாதின்னு பேசுறது இல்லையே. சாகும் போது எந்த வழக்கும் இல்லாம செத்தவர் வந்து கலைஞர். அவர் எப்படி ஊழல்வாதின்னு சொல்றீங்க? என்ன ஆதாரத்தில் அடிப்படையில் பேசுறீங்க? எடுத்துங்க, ரொம்ப ஃபேமஸான 2G வழக்கு. 2G வழக்குங்க, என்னன்னே தெரியாது. அதனால ஆட்சியை இழந்துருக்குறாங்க. 2Gங்கிறது என்ன? கடைசியா காத்துல எழுதப்பட்ட பொய். அது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை வந்து ஒரு ப்ரொபகண்ட் நீங்கள் இந்த பேசுனீங்கல்ல, இந்த பிரச்சாரத்தில் பேசுனது அவ்வளோ பணம் இவ்வளோ பணம்னு உங்களுக்கு யாருக்காவது உண்மை தெரியுமா?
இந்த கடைசியில் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு அது பொய், அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு. நீங்களாம் இப்போ வாயை கொண்டு எங்கே வச்சுப்பீங்க இப்போ பின்னாடியா என்ன? ஆமா இல்லை இப்படி திருப்பி வச்சுக்கணும்னு கேட்குறேன். என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு தரவு இல்லாம என்ன நடக்குது என்னன்னு தெரியாமலே எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? இப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க இத்தனைக்கும் அந்த அவ்வளோ பெரிய ஊழல ஆராசா மாதிரி ஒரு அறிவாளி இந்தியாவிலே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் அந்த கேஸுக்கு அப்புறம் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் அவரை நான். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பக்கம் நிக்குது, அவரு ஒரு பக்கம் நிக்கிறாரு, ஒட்டுமொத்த இந்தியாவும் நிக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுனா புரொபகண்டா. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அவரு கேட்ட விஷயங்கிறது எவனுமே என்ன நான் பொட்டி ஏறி நிக்கிறேன் யாரா இருந்தாலும் இல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு புரொபகண்டாவோட ஒரு மூளை செலவையோட ஒரு ஐடியாவோட நிக்குது, இவன் குத்தவாளி தான் அப்படின்னு. அதை எதிர்த்து ஒரு ஆள் நின்று ஒட்டுமொத்த தேசத்தோட மண்டையை கழுவி அதை அறிவுபூர்வமா அதை விலக்கி தான் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சு வெளில வந்திருக்காரு. இப்போ இந்த இடத்துல நிரூபிச்சு இப்போ நீங்க ஊழல் குற்றவாளி 2G முடிஞ்சு போச்சு, நிரூபிக்கப்பட்டாச்சு. இப்போ வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதான் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கறாரு. இது என்றைக்காவது கலைஞருக்கோ திமுகவுக்கோ நடந்திருக்குதா? அப்ப அவர் கேட்கறது அது ரொம்ப நியாயமான, இவங்க சொல்லுவாங்க நுட்பமான கேள்வி அது. ஆக்சுவலா இது ஸ்டாலின் அவர்களுக்கோ கலைஞர் அவர்களுக்கோ இது ஈஸியா கிடைச்சிருக்க விஷயமா? ஆனா எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதா அவர்களுக்கோ அது ரொம்ப ஈஸியா. அதோட நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு, 6 மாசம் அவங்க வேலை செஞ்சா போதும் ஆட்சியை பிடிச்சி. இப்படி வேலை செஞ்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு நெருக்கடி கலைஞருக்கு. எதுக்கு எடுத்தாலும் போய் எதுக்கு எடுத்தாலும் அவதூறு, இது எல்லாத்தையும் சமாளிச்சு வர வேண்டிய சூழ்நிலை கலைஞருக்கு இருந்தது. ஒரு சைடு எழுதிக்கிட்டே, ஒரு சைடு வாசிச்சுக்கிட்டே, ஒரு சைடு பேசிக்கிட்டே செயல்பட்டுக்கிட்டே இருந்தார் அவருக்கு. ஆனா ஒரு பக்கம் இங்க என்ன இருக்கும், ஆப்போசிட்ல எதிர்கட்சிங்கிறது காத்துல கரையை விட்டோமா, ஏதாவது காத்துல சேர்த்தியை போட்டு விட்டு போயிருது. போற போக்கில் கேஸை போட்டு விட்டு போற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டு போயிடுவாங்க. அது அப்படியே வளர்ந்த மாதிரி பரவி அதுவே எதிர்த்து நிற்கும். அதை யோசிக்கிறது என்ன, அதை பரப்பி விட்டு போறது மட்டும் இல்லை, அது யாரெல்லாம் வச்சு பரப்புவாங்க தெரியுமா? சீமார் மாதிரி பல அடிமைகள், பல கூலிகளை வச்சு பெருசா நம்ப வைக்கிறது, பெரிய விளம்பரமா மாத்துறது, புரொபகண்டாவை மாத்தி சாதிச்சிருவாங்க. அப்படிதான் இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அது முழுக்கான வாரிசு அரசியலை பத்தி இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொன்னாரு. இதெல்லாம் கம்மியான மிதி. இதுக்கு அடுத்து இன்னொரு 7 நிமிஷம் வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? என்ன மேட்ரு, அவர் சுமந்த் மாம்சன் மிதிக்க திமுக சாதி ஒழிப்பிற்கு என்ன செஞ்சது, சாதி ஒழிப்பில் திமுகவின் பங்கு என்ன அப்படின்னு திரும்பவும் ஒரு பழைய ஊட்ட எடுத்தாப்புல சீட்ல எடுத்து திமுக எதுவும் செய்யவில்லை இந்த வச்சுக்கோ. நீ என்ன பண்ற, நீங்க பேசுனீங்கல்ல, நீயோ உன்னை சார்ந்த ஆட்களோ செஞ்சது என்னன்னு என்ன கலட்டினீங்க? இல்ல இப்படி 2ஆ மடிச்சு, இப்படி 4ஆ மடிச்சு, இப்படி மடிச்சு இந்த முகம் இருக்குல்ல, இதுல மட்டும் ஒரு லிஸ்ட் எழுதி கொடு அப்படின்னு திருப்பிட்டு கேட்டா என்ன பண்ண போறீங்க? அதாவது இதுல வேற இன்னொன்னு சொல்றாங்க, அதிமுக நாங்க கேட்க மாட்டோம், அதிமுக அது சித்தாந்தத்தை தவறி போச்சு. சித்தாந்தம் இல்லாத கட்சி, நீங்க தான் சித்தாந்த கட்சி, அப்ப ஒத்துக்கிறீங்க? இல்ல இது அதிமுக எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இதை நம்மளுமே கடை என்ன சொல்றது, அதை விட்டுட்டு போக முடியாது. எனக்கு இதுல மறுப்பு இருக்குது. என்ன கேவலம் சொல்லுங்க. என்னது? இல்லப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல நடந்த இதை ஒண்ணு பண்ணிருக்காங்க அவங்க. கட்சியோட பொதுச் செயலாளர் யாரு? ஆமா, அதிமுக பொதுச் செயலாளர் யாருங்க? ஜெயலலிதா. இப்ப ஒருங்கிணைப்பாளர் தான், பொதுச் செயலாளர்லாம் கிடையாது. இவரு தானே எடப்பாடி எல்லாம் போட்டு பொதுச் செயலாளர் போஸ்டிங் வாங்கிட்டு எடப்பாடிட்ட மைக்க போட்டு என்ன கேட்டாங்க, திராவிடம்ங்கிறத கொடுத்து நீங்க சிரிக்கிறீங்க, திராவிடம்ங்கிறத கொடுத்து ஆளுநர் இப்படி ஒரு கருத்து சொல்றாரு. இது இல்லப்பா, நீ இல்ல அப்படிலாம் கிடையாது. இருமொழி கொள்கை வந்த போது அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? எவ்வளவோ நெருக்கடி இருந்துச்சு. ஐயா, நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் திராவிடம் குறித்து சொன்னதுக்கான பதில் என்ன சொல்லுங்க, சிரிக்காம சொல்லுங்க. கரெக்ட் தான்ப்பா, ஆய்வாளர்கள்ட்ட கேட்டு சொல்லணும்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஆய்வாளர் யாருன்னு நினைக்கிறேன்? ஜோசியக்காரரு. அது கடைசி என்ன இல்ல இல்லப்பா, நம்ம திராவிட என்ன புக் படிச்சீங்க? அது ஆனந்த விடன்ல ஒண்ணு படிச்சா உள்ள இருக்குது, புக் உள்ள இருக்கு. இல்ல அதிமுக திராவிட கட்சி இல்லங்கிறது இருக்குல்ல, ஏன்னா அது ஒரு திராவிடங்கிற பேர் இருக்குது, அது அண்ணாவின் பேர் அதுல இருக்குது, நம்ம அப்படி விட்டுட்டு போயிட முடியாது. ஒரே மேட்டர் தான். அதனால நம்ம அதையும் சேர்த்தா ஆப்போசிட்ல அங்க இருந்து ஜனநாயக பூர்வமா இயங்கக்கூடிய கட்சிகள் திமுகவோ விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஆப்போசிட்ல ஒரு லைன் டிரா பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ கலைஞர் ஆரம்பிச்சு திமுகவில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும், அதே மாதிரி விசிகா பொறுத்த வரைக்கும் தலைவர் திருமா, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தோழர் கேபி அவர்களோ முத்தரசன் தோழர்களோ அதுக்கு முன்னாடி இருந்த பன்னியன் போன்ற தோழர்களோ ஆப்போசிட்ல ஏதோ ஒரு லைன் வரைஞ்சிட்டு வந்துட்டே இருந்தாங்க. இதுலேருந்து டிவியேட் ஆகி அதிமுக டிராவல் பண்ணா அப்பப்ப கேள்வி வந்துகிட்டே இருக்கும், மிதி விழுந்துகிட்டே இருக்கும். லைன் விட்டு டிவியேட் ஆக முடியாது.
அதனாலதான் வந்து அந்த இல்ல கட்சி அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு உங்களை திராவிட கட்சியே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்ல, அது வந்து மிகப்பெரிய இழுக்கு. நீங்க யோசிக்கணும், அதை பத்தி நீங்களா பல தடவை யோசிக்கணும். அண்ணன் கோவை சத்தின்னு இந்த கிளிப்பை பார்த்தாராம். ஆமா அண்ணன் கண்டிப்பா நீங்க இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ வந்து சத்தியெல்லாம் பேச மாட்டாப்ல, நான் திராவிடம் இல்லைன்னு சொல்லிட்டு விடுவாப்ல. பொதுச் செயலாளரே அறிவிச்சு அவ்வளவுதான். அதே தெரியல, பொதுச் செயலாளருக்கே தெரியல, மண்டல செயலாளருக்கு என்ன தெரிய போகுது. என்னத்துக்கு தேவையில்ல. அதனால திமுக சாதித்தது என்ன, சாதி ஒழிப்பில் திமுகவின் பங்கு என்ன அப்படின்னு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை வந்து சுமந்து கேட்டுருக்காங்க. வந்து அவர் ரொம்ப கிளீனா அடிச்சு ஸ்டாப்ல நிதி ஆதாரங்கள் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் நசுக்கப்படுது. இவ்வளவையும் மீறி தான் ஒரு அரசு இயந்திரத்தை இவங்களால செயல்படுத்த முடியுது. எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒன்றும் இல்லை, SSA சமகிரக சிக்ஷா அபியான், அனைவருக்குமான கல்வி. இப்போ இந்த திட்டம் வந்து பாஜக கொண்டு வந்ததா? கிடையாது, காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. இப்போ அந்த திட்டத்திற்கு கீழே ஒதுக்க வேண்டிய 3000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கான நிதி ஒதுக்கீடை இன்னை வரைக்கும் ஒதுக்கலை. கேட்டால் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து சைன் பண்ணுங்க, நாங்கள் ஒதுக்குறோம். அனைவருக்கும் இந்த விஷயத்தில் அனைவருக்கும் கல்வின்னு ஒரு திட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. அது காங்கிரஸ் கொண்டு வந்துச்சா, ஒன்றிய அரசு வந்து சொல்கிறத உடனே ஏற்றுக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் எடுப்பாங்க. அந்த உண்மையில் அனைவருக்கும் கல்விங்கிறது நல்ல திட்டம் தானே, ரைட்? எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், நல்ல திட்டம். ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசி ஒன்று கொண்டு வந்து நான் 3வது 5வது 7வது 8வது 10வது 12வது நான் இப்போ பப்ளிக் போனால் யார் ஏற்றுப்பா? உண்மையிலேயே அது இப்போ எவ்வளவோ திட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு. இப்போ தேசிய நெடுஞ்சாலை திட்டம்னு வாஜ்பாய் கொண்டு வந்தார், அது யாராவது எடுத்தாங்களா? நல்ல திட்டமாக இருக்கும்போது அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை, அது இப்போ நீ வந்து NEP-ல இதை விட இப்போ நீ 51% வந்து நம்ம கிராஸ் இன்டர்மெண்ட் ரேஷியோ நம்ம நெருங்கிட்டோம். பா இது 60 ஆக்குறதுக்கு ஒரு திட்டம் இருக்குப்பா, அதுல இந்த அப்கிரேடேஷன்லாம் எடுத்துக்கன்னு சொன்னா நம்ம மறுக்க போறோமா? அப்கிரேட் தானே குழுன்னு வாங்கிக்க போறோம். ஏன்னா நமக்கு தேவை 50லேருந்து 60 ஆக்குற வேலை. ஆனா இவன் என்ன சொல்றான், என்னோட டார்கெட் NEP 50 தான், நீ வா அப்படிங்கிறான். நான் 51 போயிட்டேன், நீ 50க்கு வா, நீ என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? இப்போ எங்க ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதானே. அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாப்புல யாரு, அந்த ஒன்றிய கல்வி அமைச்சரும் இன்னொரு அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இன்னொரு அமைச்சர் பேசினாங்கல்ல, அவரு நம்ம நிதின் கட்கரி, அவர் 2 பேரும் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு அவங்கவுங்க துறையிலேருந்து சொல்றாங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெருமளவு இந்தியா வந்து வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினோட பங்கு வந்து ரொம்ப சிறந்ததான பங்கு. அப்புறம் கல்வியில வந்து தமிழ்நாடு சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு இருக்குது, குஜராத்ல இருந்து ஒரு டீம் இங்க வந்துட்டு போனாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு இப்படி போனாங்க, மை காட் என்ன இப்படி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு மூக்கு மேல வரல வச்சுட்டு போனாங்க. அதாவது மெடிக்கல் டூரிசம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து வந்துட்டு போறாங்க. ஸோ மெடிக்கல் டூரிசம்னா நம்மளை அடிச்சு கொள்றதுக்குலாம் இவங்களுக்கு ஐடியாவே கிடையாது முதல்ல, அதெல்லாம் வேற. அப்போ இவ்வளவு விஷயங்களும் இந்த மாதிரி இந்த நிதி நெருக்கடிக்குள்ள தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்குது. இது மட்டும் கிடையாது, மெட்ரோ எடுத்துங்க, மெட்ரோ திட்டம் என்ன சொல்லி நீ வந்த, நீ 50 ரூபா கொடு, நான் 50 ரூபா கொடுக்குறேன், வா இதை கட்டுவோம் தானே சொன்னேன். இப்போ நீ என்ன சொல்ற, நெல் எடுத்துட்டு வா, நான் உண்மையை எடுத்துட்டு வரேன், 2 பேரும் நெல்லு குத்தி திம்போம்னா இது யாருக்கு இது பண்ற வேலை? இது இன்னைக்கு என்ன சொல்ற, அது முழுக்க ஸ்டேட் வந்து செய்ய வேண்டியது. ஃபேஸ் 2 மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு சொன்ன பதில், இது வந்து அரசு, மாநில அரசு செய்யக்கூடிய திட்டம், செயல்படுத்தக்கூடிய திட்டம், அதுக்கு நீங்க பார்த்துங்கன்னு கை விரிச்சிட்ட. இப்போ தோண்டி போட்டு வச்சிருக்க குழியை அப்படியே விட முடியுமா, இல்லை அப்படியே மண்ணை போட்டு மூட முடியுமா? இல்லை எங்களை போட்டு மூடிடுவாங்க, அப்புறம் மக்கள் கேள்வி கேட்பாங்க, அரசியல்வாதி போட்டு மூடிடுவாங்க. அப்புறம் எவ்வளவு நிதி, இதுல வந்து நிதி நெருக்கடிங்கிறதெல்லாம் தாண்டி மன நெருக்கடி வேற நிறைய இருக்கு. அது வேற இருக்கு, டிராபிக் ஏகப்பட்ட, நம்மளே மண்ணு அடிக்குது வேற. நம்மளே எவ்வளவு திட்டம் கவர்மெண்ட், எப்ப சீக்கிரம் முடிங்கப்பா அப்படின்னு அவன் நிதி கொடுத்தானு முடிப்பாங்க. இந்த நிதியெல்லாம் இங்க கேட்க மாட்டேன். பிஜேபிக்கு ஆதரவா பேசுற நீங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவா அந்த நிதியை கொடுத்து விடுங்க, எங்களை போட்டு சாவடிக்கிறாங்கன்னு கேட்டு அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நீ ஒரு பெரிய மனுஷன். அது அவர் கேட்க மாட்டாரு, அதனால ஒரு பெரிய மனுஷன் கிடையாது. இப்ப அடுத்த பாயிண்ட் வர்றாரு, கோயில் நுழைவு. யாரு பேசுறது பாருங்க. இல்ல அதாவது அவனுக்கு மொத்தமா கேட்கறது என்னன்னா, மொத்தமா திமுக என்ன செஞ்சுது, திமுக சாதித்தது என்ன அப்படின்னு மொத்தமா ஒரு கேள்வி வைக்கிறாப்புல. அதுக்கு தான் அவர் பதில் சொல்றாப்புல. இதுல முக்கியமான விஷயம், இந்த 50 வருஷம் மொட்டையா பேசுவாங்க இவங்க. கலைஞர் அதில் வந்து ஆண்டது வந்து 14 வருஷம், இப்போ ஒரு 3 வருஷம், ஸ்டாலின் வந்து 3 வருஷம், 19 வருஷம். 16 வருஷத்தில் அவர் என்ன பண்ண முடியுமோ அதை விட அதிகமாக தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் தேடி பாருங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ முக்தார் வந்து ஒரு இதில் வாசிச்சார் தெரியுமா, அது வந்து அது கம்ப்ளீட்டாக ஆகல, அதுக்கடுத்து இன்னும் போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிள்ண்ணா,
இந்தியா வந்து ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒன்று பூம் ஆகுங்கிற எண்ணத்தை வந்து அவனுங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஐடி ஆக்டை கொண்டு வந்தவர் கலைஞர். ஆமாம், இங்கே வந்து இதை கொண்டு வந்து டைட்டில் பார்க்கை வந்து தொடங்கினவர் கலைஞர். இப்படி இல்லை இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ சாதிக்கு என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க. சமத்துவபுரம் அவரே சொன்னார். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன், சாதி இருக்குங்கிறத முதல்ல அந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுச்சு. எஸ், சாதி இருக்குது, சாதிய பிரச்சனைகள் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு என்ன வேலை பார்க்கணுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் அவர் செஞ்சார். இப்போ பிஜேபியோ மற்ற வந்து பார்ப்பன கும்பலோ என்ன பண்ணுது, சாதியை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? கலைஞர் சமத்துவபுரம் கட்டினார், எல்லாருக்கும் வேலை கொடுத்தாரு. ராமநாதபுரத்தில் வந்து ஒரு சாதிய கலவரம் நடக்குது, அப்போ போய் அங்கே வந்து ஒரு அறிக்கை எடுக்க சொல்கிறாங்க. அந்த அறிக்கையில் வந்து ஒரு தகவல் வருது. என்ன தெரியுமா வந்துச்சு முக்கியமானது? ஏன் இந்த சாதிய கலவரம் நடந்துச்சு அப்படின்னா, பல பேருக்கு வேலை வெட்டி இல்லாமல் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ராமநாதபுரத்தில் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், வேலை இல்லாமல் அந்த வெட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு போது அங்கே வேலை கொடுக்குறாரு. அந்த மாவட்டத்துக்கு வந்து சில தொழில்களை இல்லை வந்து அங்கே என்னென்ன பண்ண முடியுமோ அதை செய்ய சொல்கிறாரு. இது ஒரு வழிவகை. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே சிப்காட் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சிட்கோ கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே கலைஞர் தான். சமத்துவபுரங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டை முதல்ல ஏற்றுக்குவாங்களா அவங்க? இவங்க கான்செப்ட் உடைக்கிறது தான். அவ்வளவுதான். நீங்க இந்த இந்துத்துவவாதிகள் ஏன் இருக்கணும், எல்லாரும் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கறத சமத்துவபுரத்தோட கான்செப்ட். அப்ப அது வந்து ஒரு முதல்வர் சீட்ல உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து கை வைக்கிறேன் இவங்க சொல்லுவாங்க தொடர்ந்து இது வந்து இடைநிலை சாதிகளை வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு. இப்ப சமத்துவபுரம்ங்கிற கான்செப்ட் நீங்க சொல்ற சோகால்டு அந்த இடைநிலை சாதிகள்ல சில பேர் சாதி இருக்கத்தோட இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம் தானே இது. இப்ப அதை துணிஞ்சு வந்து முதல்வராக இருக்கும்போது கலைஞர் செஞ்சாரா இல்லையா? அப்ப அதை எங்க கொண்டு போய் வச்சுக்கீங்க? அப்ப அவரு திமுக இல்லையா? கலைஞர் இந்த கேள்வி கேட்கிறவங்க எம்ஜிஆர் என்ன செஞ்சார் சாதி ஒழிப்புன்னு எவனா கேட்குறீங்களாடா? நான் கேட்கிறேன், சாதி ஒழிப்பு இருக்கு, எம்ஜிஆரின் பங்கு என்ன? சாதி ஒழிப்பு இல்லப்பா, திராவிட இயக்கத்துக்கு. அவ்வளவுதான், திராவிட இயக்கத்தை விட்டு தமிழ்நாட்டிற்கு அவரோட ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் செய்த வேலை என்ன? அவ்வளவுதான். அது கலைஞர் யாரு? முக்தார் 10 நிமிஷம் படிச்சார்ல, ஒரு நிமிஷம் படிக்க சொல்லுது. ஒரு நிமிஷம் எம்ஜிஆர் பண்ணது என்னன்னு நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க திமுக விமர்சனம் பண்ண நான் ஏத்துக்கிறேன்டா, போங்கடா, எந்தவித பிரதிவாதங்களும் இல்லாமல் நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ அடுத்து வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்றாங்க. இப்போ வந்து அறநிலையத்துறையை பற்றி எல்லாம் வந்து பேசுறாங்க, கோயில் நுழையை பற்றி எல்லாம் அக்கறை போடுறாங்க. ரொம்ப சிம்பிள், யார் வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகர் விஷயத்துல எதிர்மனுதாரராக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு? இந்துவாதிகள் தான். இந்துத்துவவாதிகள்ங்கிறத தாண்டி சுமன் சி ராமன் அவங்களுக்கும் சொந்தக்காரங்க. உங்க சொந்தக்காரங்க தான். என்ன இருக்கு, எப்படி சுத்தி பார்த்தாலும் கடைசியா மாமான்றவாப்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் திமுக ஏன் செய்யல, நீங்க நகர்ந்துங்க, திமுக செய்யட்டும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஜீவோ பாஸ் பண்ணியாச்சு, நியமிச்சாச்சு, முதல்வர் முன்னிலையில இது வந்து பன்னியம்மன் ஆணைகள் கொடுக்கப்பட்டாச்சு. சரியா? எங்க நம்ம இதுல வயலூர் முருகன் கோயில்ல 2 அர்ச்சகர்களுக்கு நேர்ந்த நிலைமை என்ன? இன்னும் வழக்கு வந்து இருக்கா இல்லையா? தோழர் மருதையன்ட்ட பேசுறீங்களா? சுமன் ஸ்ரீராமன் தோழர் மருதையனோட உட்காந்து ஒரு டிபேட்டுக்கு வருவாரா? திமுக 2 நிமிஷம் பேச மாட்டாப்ல, தலைவலிக்கு போயிடுவாப்ல. திமுக நான் போறேன். அவர் வந்து எதிர்மனுதாரர்கள் யாரு, இவங்களோட நோக்கம் என்ன? ஆலய நுழைவு, கருவறை நுழைவு வந்து இயக்கங்கள் வந்து ஆரம்பிச்ச டைம்ல இருந்து எதிர்த்தரப்புல இருக்கின்ற அந்த பார்ப்பனர் கும்பல் என்ன வேலை செஞ்சதுங்கிறத அவரை பல நேர்காணல்ல பேசுறீங்களா நீங்க? அதாவது கோயிலுக்குள்ள போறேன்னு சொன்னது வந்து திமுக, ஒரு இந்து, நீ சொன்னது கோயில் நுழைவுன்னு சொல்றாங்க, கருவறை நுழைவு வரைக்கும் கருவறை நுழைவுக்கு சொன்னது வந்து திமுக. நீங்க சொல்ற இந்துக்களின் எதிர்ப்பாளர்னு சொல்றீங்க. ஆக்சுவலா உள்ள போக சொன்னது வந்து திமுக, உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றது தெரியுமா? அதே இந்துக்கள் சார்பாக வர்ற இந்த இந்துத்துவவாதிகள் தான். தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாதா? இல்லை, இதே இந்துத்துவவாதிகள் தானே. உங்களை யாரு வேணான்னு சொன்னது? இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு நபர் கமிஷன் இருப்பாங்க, யார் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையில். அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து அவர் சமர்ப்பிக்கிறார். அதில் சில விஷயங்கள் நம்ம ஏற்கிறோம், நம்ம சில விஷயம் மறுக்கிறோம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்றாரு, சாதியை வந்து அடையாளப்படுத்துகிற வகையில் சில வண்ணக்கயிறுகளை வந்து கட்டக்கூடாது,
சாதியை வந்து வெளிப்படுத்துகிற வகையிலான வண்ணப்புட்டுகள் வந்து இப்போ ஒரு சாதிக்கு 2 கலர் 3 கலர் இருக்குது அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி குறியீடுகளை வந்து நெற்றியில் இது பண்ணுறதோ கயிறு கிட்டதோ கூடாதுங்கிறத அவர் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, இந்த கயிறு பொட்டை கூட விட்டுருங்க, கயிறு மேட்டரில் இவனுங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவரோட கமிட்டி ரிப்போர்ட் வந்து முதல்வர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அது வந்து சட்டமன்றத்தில் பாஸ் ஆக போகுது. ஆனால் இந்த எந்தவித லாஜிக்குமே தெரியாம அதை கொண்டு போய் அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போயிட்டு முனிசிபாலிட்டி அவை கூட்டத்துல போய் கிழிச்சு போட்டது யாரு? மாமிதான். நான் என்ன சொல்றேன், அது இவரு வந்து தெளிவா கேட்டிருந்தாரு. அது வந்து சட்டமன்றத்துல பாஸ் ஆகக்கூடிய இல்ல வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம், பாஸ் ஆகிறது கூட இல்ல, அதை வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை கொண்டு போய் நீங்க முனிசிபாலிட்டி இது அவையில வந்து நீங்க கொண்டு போய் ஒரு மாநகராட்சி கார்பரேஷன் நடக்கிற அந்த அவையில கொண்டு போய் நீங்க அதை கிழிக்கிறீங்களே, அது எங்கேயாவது ஆக்ட் ஆகும்? இதை கிழிப்பது மூலமாக நீங்க என்ன எதிர்ப்பை பதிவு பண்ண போறீங்கன்னு அறிவு இருக்கான்னு சுருக்கமா கேட்கறப்பல நம்ம அறிவு இருக்குதா உங்களுக்கு? அது எதுக்கு அங்க பண்ணணும், அதுக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கான்னு கேட்டாரு. அதையும் தாண்டி அதை எதிர்க்கிற ஒரே ஒரு குரூப் எது? இந்த பாஜக இந்துத்துவாதி குரூப் தானே, வேற யாராவது எதிர்ப்பு இல்ல. அதாவது இவங்க வந்து நீங்க வந்து திமுக என்ன செய்யுதுன்னா இந்த கமிட்டி போட்டது திமுக, அதுல இருக்கிற வந்து அவங்க சொன்ன சஜஷன்ஸை ஆய்வுக்கு உட்படுத்துறது திமுக, இந்த விஷயத்த வந்து முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது திமுக. எதிர்க்கிற குரூப் யாருன்னு சொல்லுங்க. சுமன் ஸ்ரீராமன் எஸ்ஜி சூர்யா நோக்கி இந்த கேள்வி கேட்பாரா? ஷானவாசை நோக்கி கேட்குற சுமந்த் அவர்கள் பக்கத்தில் உட்கார எஸ்ஜி சூர்யாவை நோக்கி, ஏப்பா அவங்க கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் தான் அந்த அம்மா, இருக்கிற ஒற்றை கவுன்சிலர் அவங்க கோட்சேவின் பேத்தி, அப்படி பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்பாரா? இல்லை, சாதி அடையாளங்கள் தரக்கூடிய எந்த இதையும் நீங்க வந்து அணியக்கூடாதுன்னு அந்த கமிட்டி சொல்லுது. அதுக்கு உடனே இவங்க தூக்கிட்டு வருதுன்னா தெரியுமா, இவங்க குள்ள அணியவில்லையா, படுதா அணியவில்லையா, இவங்க சிலுவை போடவில்லையா, இவங்க வந்து அதை பண்ணவில்லையா, இதை பண்ணவில்லையா, முக்காடு போடவில்லையான்னு கேட்பாங்க. இப்ப தூக்கிட்டு வராங்க, இப்ப இப்படி தூக்கிட்டு வராங்க. இதையே நீங்க ஆலய நூலையோ கருவறை போராட்டத்துக்குள்ளேயோ அல்லது வந்து இந்துக்கள் சாமி கும்பலையும் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு முஸ்லீம் தர்காவுக்குள்ள எந்த முஸ்லீம் போகலாம்ல, ஒரு எந்த சர்ச்சுக்குள்ள யார் வேணாலும் போகலாம்ல, ஒரு சர்ச்சில் யார் வேணாலும் பாதிரியார் ஆகலாம்ல, ஒரு தர்காவுக்கு யார் வேணாலும் இமாம் ஆகலாம்ல. இதுக்கு இது அப்ளை பண்ணுங்க, வேற டிபார்ட்மெண்ட் என்ன சனாதனம். ஏன்னா இதுக்கு இது அப்ளை பண்றீங்களா, அப்ப அதுக்காக அப்ளை பண்ணுங்க, விட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இங்கே தான் டிஃபர் ஆகுது. ஒரு ஒருங்கிணைந்த மக்களாக எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்கு என்ன வழிவகையோ அது ஒருபோதும் இந்த பிஜேபி அரசு செய்ய போகிறது கிடையாது. அவங்க செய்கிறது பிரிவினை. எதுக்கு பிரிவினை? நான் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துக்குவேன், எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்து அரிசி பருப்பு எண்ணெய் வந்து ஆயில் எல்லாம் கொண்டாந்து வைக்கணும், நான் வேர்க்காமல் அப்படியே உட்காந்து திங்கணும். இதுக்கு வந்து 4 பேரை 40 குரூப் பிரித்து வைக்கணும். அதுதான் வேலை இவங்களுக்கு. அதுக்கு தான் வந்து ஷானவாசன் வந்து அந்த டிபேட்ல யாராவது ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இவங்க கேட்குறாங்க, கோயில் நுழைவு வந்து மக்களால் இது பண்ண முடியலையே, இதுதான் திமுக செஞ்சதா அப்படின்னு. இதுவே வந்து பள்ளிவாசலில் நுழைய முடியலன்னு அவங்க பேசினாங்களா? இது வந்து தேவாலயத்தில் நுழைய முடியலன்னு பேசுனாங்களா? ஒருவேளை அப்படி நுழைய முடியாமல் இருந்தால் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, இதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டியா, இதுதான் வந்து இஸ்லாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இதே லாஜிக்கை இந்து மதத்தில் கொண்டு வர போது மட்டும் இதுவா இந்து மதமா அப்படின்னு கேட்காம இதுதான் திராவிடமா கேட்குறாங்கல்ல. இங்கே தான் இவங்களோட பித்தலாட்டத்தானே இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசினா ஒரு வழியில் முடிச்சுட்டாரு. இது மட்டும் கிடையாது, இறுதியாக வந்து நம்ம இதை முடிச்சுக்குவோம். அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆவேசப்பட்டு சொல்கிறாரு, நீங்கள் எடுத்து பாருங்கள், ஜட்ஜஸில் எடுத்து பாருங்கள், IITIMல எடுத்து பாருங்கள், இதில் மந்திரி சபையில் எடுத்து பாருங்கள், ஒன்றிய அமைச்சரவையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. முஸ்லீம்கள் ரெப்ரசன்டேஷன் இல்லை. 300 MP 650 MP நீங்கள் வச்சுருக்கீங்க, முஸ்லீமே இல்லையா அதில்? அதான் இப்போ வந்து அண்ணன் சொன்னதுக்கு நம்ம டேட்டாவை நம்ம காட்டிடுவோம். ஒன்றும் கிடையாது. தேர்தல் வெற்றி அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி என்டிஏ கூட்டணியிலேருந்து எத்தனை எம்பிகள் இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணியில் எத்தனை எம்பிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற முழு டேட்டா வந்து கொண்டு வந்தார். சுமந்த் அவர்கள் சொல்கிறார், ஓபிசிக்கள் அதிகமாக கொண்டது, அதிக ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது வந்து பாஜக தானே அப்படின்னு. நீங்கள் திரும்பி இந்த அடையாள அரசியலை தான் பண்ணுறீங்க. ஓபிசிகளை அதிகமாக வைத்துக் கொள்வதில் வெள்ள பெருமை, ஓபிசிகளின் உரிமைகளுக்காக அவங்க பேசுகிறாங்களா, அதில் தான் இருக்குது. வேணான்னு சொன்ன பயல்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ ரோஹிணி கமிஷனுடைய ரிப்போர்ட்டு இன்னைய வரைக்கும் டேபிள் பண்ணது அப்படியே இருக்குது. ராம்தாஸ் அத்வாலே தலித்களின் தலைவர்னு இவங்க காயின் பண்ணுற ஆள், அவர் வந்து கேட்குறாரு, ரோஹிணி கமிஷனை பற்றி இவர்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்டை வந்து என்னங்கிறது வாசிக்க கூட இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து ஓபிசிகளுக்குள்ள சப்கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு. சப்கேட்டகரைஸ்னால் என்ன அப்படின்னா, இவ்வளோ ஆண்டு கால ரிசர்வேஷன் வந்து போயிருக்குது, இதில் கம்மியாக பலனடைந்தவர்கள் யார், அதிகமாக பலனடைந்தவர்கள் யார். சரி, அப்போ கம்மியாக பலனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான மதிப்பீட்டில் கூட்டணும் அப்படிங்கிறதோ, அதிகமாக பலனடைஞ்சிட்டாங்க உபரியாக அவங்க பலனடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவில் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சப்கேட்டகரைஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை வெளியிட்டு
ஓபிசிகளுக்கான உரிமையை நிலைநாட்டலாம்ல பாஜக, ஏன் செய்ய மாட்டேங்குது? இது சுமந்த் அவர்களுக்கு தெரியாதா? அப்போ திட்டமிட்டு ஏன் மறைக்கிறாங்க? அங்கதான் இருக்குது பார்ப்பனியம். அதான் பார்ப்பனியம். திமுக இருக்கணும், திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான் இங்க அரசியல். திமுக அவ்வளவுதான். ஓபிசி மேல நல்லா திமுகவுக்கு அப்புறம் அந்த கட்சி இருக்குல்லப்பா, அதுக்கு எதுக்குமே எந்த கட்சிக்குமே கொள்கையே கிடையாதுப்பா. திமுக எதிர்ப்பு மட்டும் தான் பேசிக் கொள்கை, மற்றபடி கட்சிகளுக்குன்னு பெருசா கொள்கையே கிடையாது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஒரு பஞ்சசீல கொள்கைன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. மற்றபடி பெருசாக கொள்கைன்னு யாருமே இங்கே கொண்டு வரல. திமுக எதிர்ப்பு மட்டும் தான் எங்களுக்கு பிரதானம், வேற வழியே கிடையாது. இப்போ இவ்வளோ தூரம் சுமந்த் அவர்கள் பேசினாங்கல்ல, இப்போ பாஜகவின் எம்பிக்கள், பாஜகவை அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கிற எம்பிக்கள் ஷெட்யூல்டு கேஸ்டில் எத்தனை சதவீதம்? வெறும் 13.3% தான். இதுவே இந்தியா கூட்டணியில் எம்பிக்கள் 17.8% இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் சைபர். பாஜக கூட்டணியில் சைபர். இதுவே இந்தியா கூட்டணியில் 7.9% இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் திரும்பி சைபர். எதில்? பாஜக கூட்டணியில். இதுவே இந்தியா கூட்டணியில் 3.5 விழுக்காடு இருக்கிறாங்க. சீக்கியர்கள் பாஜக கூட்டணியில் சைபர். இதுவே இந்தியா கூட்டணியில் 5% இருக்கிறாங்க. சொல்லுங்க, இப்ப பேசுங்க சுமந்த் அவர்கள். இதுதான் சமூக நீதி தான். இதுதான் சமூக நீதியா? பாஜகவோட சமூக நீதி தானா? இப்போ நீதிபதிகள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த டேட்டாவை பேசுனது தான். 2018 இருந்து 22 வரைக்கும் கிட்டத்தட்ட 537 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல 424 நீதிபதிகள் ஒரே வகுப்பை சேர்ந்தவங்களா வராங்க. அது யார் அப்படிங்கிறது சுமந்த் அவர்களுக்கு தெரியாதா? தெரியாதா? நீங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை பற்றி அவர் பேசுவாரா? சரி, அதை விடுங்க. ஐஐடிஐஎங்களோட நிலைமை என்ன? ஐஐடி காரக்பூரில் கிட்டத்தட்ட 40 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருடங்களாக ரிசர்வேஷன் திருடப்பட்டிருக்குது. எப்படி திருடப்பட்டிருக்குது அப்படின்னா, அங்கே மட்டும் இல்லைப்பா, ஜென்ரலாகவே திருடப்பட்டிருக்குப்பா. அங்கே ஜென்ரலாகவே திருட, செக்ரட்டரி போஸ்ட்டில் யாருமே இல்லையாப்பா, போஸ்டிங்கே இல்லையாப்பா. இப்போ நம்ம தான் பேசணும். யூபிஎஸ்சியில் கேட்டால் ஏன் போடலன்னா தெரில, நாங்கள் பிரைவேட் ஆள் எடுத்துக்கிட்டோம், நீ தானே சொன்ன. இப்போ அதாவது ரிசர்வேஷன் படி, லேட்டரல் என்ட்ரி ரிசர்வேஷன் படி யாருமே செக்ரட்டரி நியமிக்கப்படலை அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் எதுக்கு ரிசர்வேஷனு? லேட்டரல் என்ட்ரி எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்புறம் மிதிச்சமதியில் லேட்டரல் என்ட்ரி கைவிட்டாங்க. இப்போ இது எடுத்துங்க, நான் ஐஐடி காரக்பூர் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருடங்களா அங்கே பணிபுரிகிற அந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு இல்லீகலாக சீட்டு வழங்கப்பட்டிருக்குது. இது ரிசர்வேஷனுக்கு எதிரானது தானே? ஐஐடிஐஎம்ல யார் அதிகமாக இருக்கிறா? ஏன் சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியாததா? இதை பற்றிலாம் அவர் பேசுவாரா? இல்லை, இப்போ இவங்களுக்கு என்னன்னா, சமூக நீதினா என்ன, சாதி ஒழிப்புனா என்ன, எல்லாரும் திமுக என்ன செஞ்சு சரி திமுக செய்கிறது இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மாற்றம் தானே மற்ற கட்சிகள் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒன்றியத்தில் இந்த பிஜேபி அரசு என்ன பண்ணி வச்சிருக்குது? இந்தியாவில் வேலையை செய்கிறதுக்கு காசு கொடுக்கணும், வெளிநாட்டில் விதிகளை மீறதுக்கு தான் காசு கொடுக்கணும். ஒரு அரசோட வேலை இருக்கிற வேலையை செய்யறதுக்கே உனக்கு துப்பு இல்லை. நீ இதில் சமூக நீதி, சாதி ஒழிப்புன்னு இந்த உங்களுக்கு எதிரான வேலையெல்லாம் நீங்கள் எப்படி செய்வீங்க? இல்லையா? இப்போ கடைசி அவர் சொல்கிறார், இப்போ சுடுகாட்டில் சாதி இருக்குது, அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் பிரச்சனை இருக்குதா? உத்தரப்பிரதேசில் 2020 கோவிட் டைமில் நடக்கலையா? சாதி இருந்தாலும் அது எப்படி ஒரு அரசு ஹேண்டில் பண்ணுதுங்கிறதா மேட்ரு. ஊபியிலையும் மத்திய பிரதேசலையும் ஹரியானாவிலையும் இன்னைக்கு எவ்வளோ தலித் கொடுமைகள் நடக்குது, எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ணுது? அந்த கவர்மெண்ட் யார் பக்கம் நிற்கிது? ஒரு சிறுமி காஷ்மீர்ல வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்கன்னா கொடி பிடிச்சிட்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சது, அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? அந்த பிஜேபி கவர்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்களா? எவ்வளோ லிஞ்சிங் நடக்குது? ஹத்ராஸ்ல என்ன நடந்தது? ஹத்ராஸ்ல அந்த பெண்ணை அவங்க குடும்பத்துக்கே கொடுக்காம கொண்டு போய் எரிக்க விட்டது யாரு? காவல்துறை எரிச்சது. காவல்துறையோட வேலையாது? காவல்துறை வேலையாது? குற்றவாளியை கண்டுபிடிக்கிற காவல்துறையோட வேலையா? இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு போய் சம்பவம் அன்னைக்கு போய் எரிக்கிறது காவல்துறையோட வேலையா? அப்போ ஆனா இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மாதிரியான சம்பவம் நடக்கிறப்போ அவங்க யாரு பக்கம் நிக்கிறாங்க? நியாயப்படுத்தல. ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு தலித் சம்பந்தமான ஒரு அட்ராசிட்டி நடக்கும்போது அந்த கவர்மெண்ட் யாரு பக்கம் நிற்கிது அப்படிங்கிறது தான் முக்கியம். அது சாதி இருக்குது, சாதிய வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றோம். ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் கடந்து போகிறோம், அதை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்கிறோம், அப்போ அந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த அரசு யார் பக்கம் நிற்கிதுங்கிறதா முக்கியம். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த அரசு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பாடம் எடுக்க அவ்வளோதான். நீங்கள் ஒன்றே ஒன்று வேணால் பண்ணலாம். என்னது? நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் முட்டுக்கிட்டே நிற்கிறீங்களே, அப்படி ஓரமாக போயிருக்கலாம். அதாவது கடைசியாக நம்ம ஒன்று சொல்ல வேண்டியிருக்குது.
அதாவது திமுக அப்படி திமுக இப்படி அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சு என்ன தகுதி வாரிசு அரசியல் ஊழல் வந்து அதை பண்ணாங்க இதை நம்ம சிம்பிளா ஒண்ணே ஒண்ணா சொல்றோம். நம்மளுக்கு திமுக யோக்கியமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. திமுக பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் யோக்கியதை கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. கரெக்டா? அவ்வளவுதான்.